லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா மாட்டுக்கு சூடு போட்டா திருந்தோம். எரும மாடு எப்படி திருந்தோம்? அதுக்குதான் சொர்ணையா இருக்காது. முதல்ல திருஷ்டி சுத்தின உப்பு மிளகாயே நம்ம மேல போட்டு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு நம்மள எரும மாடணும் சொர்ண கிட்டவங்கனும் இன்டைரக்டா சொல்றாங்கடி. இன்டைரக்டா இல்லம்மா, ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்றாங்க. சந்தோஷ், சொரணை இல்லாத ஜென்மங்க அதுங்க சேத்துல போய் திரும்ப திரும்ப விழுறது பத்தாம நம்ம குடும்பத்தையும் இழுத்து விட்டு நம்ம மானத்தையும் வாங்க பாக்குறாங்க. அத்தை, பாப்பா என்னை விட்டு போனப்போ நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நம்பிக்கையே இல்லாம குழப்பத்துல இருந்த எனக்கு நீங்க சொன்ன வார்த்தை தான் நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுத்துச்சு. அந்த தெளிவுதான் கோர்ட்ல என்ன நல்லா வாதாட வச்சு என் புள்ளைய எனக்கு மீட்டு கொடுத்துச்சு. உங்களாலதான் அத்தை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. ஐயோ, என்னால இல்லம்மா, உன்னோட தாய் பாசத்தால, உன்னோட தன்னம்பிக்கை, உன்னோட நேர்மையான விடாமுயற்சி தான். அபி, அந்த நித்யா எதுக்கு உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிடுங்க நினைக்கணும்? யாரோ அவளை தூண்டி விட்டுருக்காங்க. தூண்டி மட்டும் விடலாமா? பணத்தை கொடுத்து இந்த மாதிரி நாடகம் ஆட சொல்லிருக்காங்க. ஆமா சந்தோஷ், நான் தான் நித்யாவை வச்சு அபி அவ குழந்தைகிட்ட இருந்து பிரிக்க பார்த்தேன். ஆனா நீ தலை கீழே நின்னாலும் இதை நிரூபிக்க முடியாது. இப்படி ஜால்ரா பேசுறத தவிர உங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ண போறேன். அபிய நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன். நான் இழந்த சந்தோஷத்தை அடைஞ்சே தீருவேன். சந்தோஷ், என்கிட்ட இருந்து என் பாப்பாவை பிடுங்க நினைச்சது யாருன்னு எனக்கும் நல்லா தெரியும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் அறத்தோட வழியில நடக்கிறவ, அதனால பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு பிரச்சனை கொடுத்து என்ன அழிக்கணும்னு நினைச்சா அது எப்பவும் நடக்காது. அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. சரியா சொன்ன அபி. சாமி எதுக்கு இருக்கு? நம்ம கும்புற சாமி என்னைக்கும் அநியாயத்தை ஜெயிக்க விடாது. கெட்டவங்களுக்கு குடுக்கற மாதிரி கொடுக்கும், ஆனா கடைசியில தோக்கடிச்சிரும். நல்லவங்கள கஷ்டப்படுத்தும், ஆனா கடைசியில ஜெயிக்க வச்சிரும். எது எப்படியோமா, யாரு என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் அதை எதிர்த்து நீ விஸ்வரூபம் எடுத்து நிப்பன்றத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் இருக்க. உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாமாமா. வாமா. அம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீ இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டு என்கிட்ட வந்து சொல்லு. சரிடி, போ. அம்மா, எதுக்குமா மூடி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நித்யாவை செட் பண்ணி அபிகிட்டேருந்து குழந்தைய பிரிக்க நினைச்சது ஸ்ரீஜா தானு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. கோர்ட்ல அந்த நித்யா கண்ணாலேயே ஸ்ரீஜா கிட்ட பேசினா நான் பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் என்னப்பா, அவளை நேரடியாவே நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏன் அபி, உனக்கும் நல்லா தெரியும்ல, நீ எதுக்கு பொறுமையா இருக்க? இது நம்ம குடும்பம் சஞ்சீவ். நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். அந்த ஸ்ரீஜா எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி. நம்ம குடும்பத்தால நாமளே எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? நீ இப்படி நினைக்கிற, ஆனா அந்த ஸ்ரீஜா அப்படி நினைப்பாளா? நம்மளெல்லாம் அவ குடும்பம் நினைச்சா இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிருப்பாளா? சந்தோஷ், ஸ்ரீஜா கண்டிப்பா ஒரு நாள் தெரிந்திருவா.
நான் அவளை அடிச்சு திருத்துவேன். நீ அடிச்சாலும் திருந்துற ஜென்மம் அவ கிடையாது. பொய், பித்தலாட்டம், பழி வாங்குற குணம் இதெல்லாம் அவ ரத்தத்திலேயே ஊறி போச்சு. இத மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. நீ அநியாயத்துக்கு நல்லவளாவே இருக்கியா அபி? அதுதான் உன் பிரச்சனையே. ஆனா நான் உன் அளவுக்கு நல்லவன் இல்ல. அதான் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா பண்ண? எப்போ ஸ்ரீஜா நித்யாவை செட் பண்ணி அபி குழந்தைய அவகிட்ட இருந்து பறிக்க நினைச்சாலோ அப்பவே நான் இதை பண்ணிட்டேன். இத படிச்சா உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்படி இந்த பேப்பர்ல என்னதான் இருக்கு? என்னன்னு தெரியலையே. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்ன சந்தோஷ் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க பண்ண காரியத்தால உங்க வாழ்க்கை தான் பாதிக்கும். என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. அது எப்பவோ முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கணும். வீட்டுக்குள்ள விஷப்பாம்பு ரெண்டையும் வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ பண்ணது சரிதான் சந்தோஷ். இது நீ முன்னாடியோ பண்ணிருக்கணும். அப்பதான் அவன் திருந்திருப்பா. என்ன சஞ்சீவ், நீயும் இப்படி சந்தோஷ் கூட சேர்ந்து இப்படி பேசுற? சந்தோஷ் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்ல. அத்தை, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சொல்றதுக்கு என்ன இருக்கு அபி? சந்தோஷ் பண்ணது சரிதான். இப்ப எதுக்கு அபி இப்படி அதிர்ச்சி ஆகுறா? என்னதான் விஷயம்? யாராவது சொல்லி தொலைங்களேன். சந்தோஷ், நீங்க ஸ்ரீஜாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. இந்த மைதமாவை தன்னால் சும்மா உதார் விட்டான்னு பார்த்தா இப்ப உண்மையாவே ஸ்ரீஜாவுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறானா? இப்ப என்ன பண்றது? ஸ்ரீஜா எனக்கு பண்ண கொடுமை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்ததே நீங்களும் ஸ்ரீஜாவும் ஒன்னா வாழணும்னு தானே. நம்ம குடும்பத்துக்கு அவ பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ கூட எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்னால முடியாது அபி. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கல்யாண வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை திரும்ப ஒண்ணு சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போதே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினது இந்த குடும்பம் எக்காரணத்து கொண்டும் உடைஞ்சிட கூடாதுந்தா. அதுவும் ஸ்ரீஜாவை நீங்க கைவிட்ட கூடாதுந்தா. ஏன் சந்தோஷ் இப்படி பண்றீங்க? ஆமா அபி, அந்த சத்தியத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் அவ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அடே மைதாமாவு, அபிதான் சொல்றாளே கேட்டு தொலையேண்டா. ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ இல்ல சந்தோஷ், அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அபி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த விஷயத்துல நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அதை கொடுங்கப்பா. சந்தோஷ், அத்தை என்ன அத்தை? சந்தோஷ் இப்படி சொல்லிட்டு போறாரு. அவர்கிட்ட ஸ்ரீஜாக்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. அபி, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அபி. நாம ஏற்கனவே ரொம்ப கவலைப்பட்டாச்சு. இது சந்தோஷோட வாழ்க்கை, அவன் பார்த்துப்பான். நீ எதுவும் மனசுல ஏத்திக்காத. என்ன இது?
அம்மாவை இன்னும் காணோம். எருமை இப்படியே வந்து விழுவாங்க. ஏண்டி என்ன திட்டுற? திட்டாம பின்ன உனக்கு கொஞ்சுவாங்களா? எதுக்கு இப்படி அறக்க பறக்க ஓடி வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன்டி. என்ன விஷயம்? அந்த மைதா மாவு என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அதை கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதை சொல்ல தாண்டி ஓடி வந்தேன். நீ கதவு கிட்டே தேவடு காத்துக்கிட்டு நிப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? மைதா மாவு என்ன பண்ணா? மைதா மாவு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறானாண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த மைதா மாவு டிவோர்ஸ் பேப்பர்லாம் கொண்டு வந்துட்டான். எப்ப வேணாலும் உன்கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்கலாம். ஸ்ரீஜா, சந்தோஷ் மட்டும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான், அப்புறம் நமக்கு இந்த வீட்டுக்கும் எந்த ஒட்டு உறவும் இருக்காது. குடும்பமே சேர்ந்து நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடும். அப்புறம் யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்கடி. இந்த வீட்ல ஏச்சி வாழற நம்ம அப்புறம் உழைச்சி வாழற மாதிரி வந்துரும். எனக்கும் உனக்கும் வேர்வேனாலே ஆகாது, பாத்துக்கோ. மா, டென்ஷன் ஆகாத. அந்த மைதா மாவு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த அபி விட மாட்டா. இன்னும் இந்த நினைப்புல வேற இருக்கியா? அபி சொல்றதெல்லாம் கேக்குற நிலைமையில மைதா மாவும் இந்த குடும்பமும் இல்ல. மைதா மாவு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறான். அந்த மைதா மாவுக்கு அவ்வளவு திமிரா? என் கேட்டு டிவோர்ஸ் கேட்டுட்டு வரட்டும், அந்த புள்ளப்பூச்சி கொடுக்க உடைக்கிற. ஏய் ஸ்ரீஜா, இப்ப கோவப்படுற நிலைமையில நாம இல்ல. சூழ்நிலைய நல்லா புரிஞ்சுக்கோ. சந்தோஷ் குளத்து தண்ணி மாதிரி. அவசரப்பட்டு நம்ம கோச்சுக்கிட்டோம், அப்புறம் நமக்கு தான் நாக்கு வறண்டு போகும். அதுக்கப்புறம் குய்யோ முய்யோனாலும் நமக்கு தண்ணி கிடைக்காது. இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த மைதா மாவு கிட்ட கொஞ்சம் கொலவ சொல்றியா? கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. அத செய். மா, சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னாலலாம் அவன்கிட்ட போயிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே என்னால முடியலமா. ஸ்ரீஜா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் உன் புருஷன். இப்படி எல்லாம் பேசாத. நம்ம இவ்வளவு போராடியும் ஏன் அபிய ஜெயிக்க முடியலங்கறத என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? நான் யோசிச்சிருக்கேன். அபி ஆலமரம்னா அந்த ஆலமரத்தோட விழுது சீதா, சஞ்சீவ், சந்தோஷ். நாம பிடிமானமே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம தோல்வி தாண்டி காரணம். அபிய ஜெயிக்க முதல்ல நம்ம பக்கம் பலம் சேரணும். அதுக்கு சந்தோஷ் நம்ம பக்கம் வரணும். சந்தோஷ் நம்ம பக்கம் வந்துட்டான்னு வையேன், அந்த அபிய மட்டும் இல்ல, இந்த வீட்டையும் நிம்மதி இல்லாம ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா சந்தோஷ நம்ம பக்கம் வர வைக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? ஸ்ரீஜா, தலையெண்ண மந்திரத்தோட பவர் என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணு நினைச்சா அரசாட்சியே கவுத்துற முடியும். இந்த சந்தோஷ கவுக்க உன்னால முடியாதா? உனக்கு என்னடி குறைச்சலு? சும்மா செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருக்க. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா சந்தோஷ் எல்லாம் உன்கிட்ட ஈஸியா விழுந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சபடி அவனை ஆட வைக்கலாண்டி. சரி, அந்த அபிய ஜெயிக்கிறதுக்காக நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் ஸ்ரீஜா. சந்தோஷ் உன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி நீ அவனை கவுத்துடணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்ணலாம்? மா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்றேன். ஆனா நான் ட்ரை பண்ணி அந்த மைதா மாவை என்ன அவமானப்படுத்திட்டான், அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அதெல்லாம் ஆகாதரி. உன்னை பார்த்தாலே அந்த மைதா மாவு உன்கிட்ட மயங்கி போற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். பிளான் கிடைச்சிருச்சு. என்னது இது? இதுதான் வசிய மருந்து. இந்த மருந்த ஒரு ஆம்பளை சாப்பிட்டு எந்த பொண்ணு முதல்ல பாக்குறானோ அந்த பொண்ணுக்கு அவன் காலத்துக்கு அடிமையாயிடுவான். இந்த மருந்து 1000 முருங்கைக்காய்க்கு சமம். அதெல்லாம் சரி, இது ஏது உனக்கு? சொல்லுமா. மா,
சொல்லுன்னு சொல்றேன்ல. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல உங்க அப்பாவை மடக்க ஒரு காட்டுவாசிக்கிட்ட இருந்து இந்த மருந்து நான் வாங்கினேன். இந்த மருந்தோட மகிமையால தான் நீயே பிறந்த. இப்போ உன் வாழ்க்கையும் இந்த மருந்து தான் ஆரம்பிக்க போகுது. உனக்கு கல்யாணம் ஆனப்போ வாங்கின மருந்தா மா? அது தூக்கி போடுமா, அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஏய் அதெல்லாம் ஆகாதுடி, இது மூலிகைடி. இத தேன்ல காய வச்சு ரெடி பண்ணது. 100 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்பைரி ஆகவே ஆகாதுடி. நான் ஏதாவது பண்ணி இந்த மருந்த மைதாமாவை சாப்பிட வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ அவன் ரூமுக்கு போ. அப்புறமா உனக்கு வசந்த காலம் தாண்டி. என்னமோ பண்ணு போ. ஓகே, நான் போயிட்டு வரேன். மைதா மாவை எப்படி இந்த மருந்து சாப்பிட வைக்கிறது? மைதா மாவு எப்பவுமே நைட்டு பால் குடிச்சிட்டு தான் படுப்பான். இங்க காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல இந்த மருந்தை கலந்துர வேண்டியதுதான். பால் நிறைய இருக்கே, என்ன பண்றது? இந்த மருந்த மொத்த பாலையும் கலந்து வேற யாராவது குடிச்சிட்டா வம்பா போயிடுமே. 1 டம்ளர் பாலை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி பாலை குடிச்சிருவோம். யாராவது வர்றதுக்குள்ள இந்த மருந்தை கலந்துருவோம். ஐயோ, மைதா மாவு வந்துட்டானே. நம்ம மருந்து கலந்த பாலை நம்ம நினைச்சபடி மைதா மாவு ஊத்தி எடுத்துக்கிட்டு போறான். டேய் சந்தோஷ், அந்த பாலை குடிச்சதும் நீ ஸ்ரீஜாவுக்கு அடிமையாக போற. சஞ்சீவ், எங்கடா போற? இல்ல, கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்ல சாப்பிடல, அதான் பால் குடிக்கலான்னு கிச்சனுக்கு போறேன். கிச்சன்ல பால் இல்ல. சரி, இந்த நீ குடி. இதே எனக்கு கொடுத்துட்டா உனக்கு? டெய்லியும் சாப்பிட்டு தூங்குறது தான். நீ தான் சாப்பிடாம இருக்க, நீ தான் குடிக்கணும். இந்த குடி. சரி, ஓகே. இன்னும் பால் ஒரு மார்க்கமா டேஸ்டா சூப்பரா இருக்கு. என்ன இவ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா? ஸ்ரீஜா, ஏய் ஸ்ரீஜா, 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 எழுந்துரி. என்னம்மா? என்னடி தூங்கிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? தூக்கம் வந்ததா அதான் தூங்கிட்டேன். எந்த பொண்ணாவது இந்த நிலைமையில தூங்குமா? சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. சரி எழுந்துரு. எழுந்திருச்சு உன் புருஷன் ரூமுக்கு போ. புருஷன் ரூமா? அதாண்டி மைதா மாவு ரூமுக்கு போ.
மா அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேம்மா. ஏய், எதுவா இருந்தாலும் அதை நீ நாளைக்கு பேசிக்கோ. என்னது நாளைக்கு பேசிக்கலாமா? கெட்டுச்சு போ. அந்த மைதா மாவு காலையில டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து நீட்டி உன்கிட்ட சைன் கேட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன திடீர்னு இப்படி தப்பு தப்பா தோணுது?